So this is session 3. Yeah, we are discussing session 3 in mole concept lesson. Some basic concepts of lesson. Okay. Right. So இந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கு உங்களுக்கு 59. என்ன கொடுத்திருக்காங்க? Hydrogen reacts with chlorine and forms two molecules of HCl. So first given எழுதுவோம். 12 liter hydrogen combines with 11.2 liter chlorine. This is not given. சரி, given எழுதியாச்சு. அடுத்ததா என்ன எழுதணும்? Stoichiometry. ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது? 1 mole ஹைட்ரஜன் எவ்வளோப்பா? 22.4 லிட்டர். கம்பைன்ஸ் வித் 1 mole குளோரின்னா எவ்வளோப்பா? அதுவும் 22.4 லிட்டர். ஃபார்ம்ஸ் 2 moles of HCl அப்படின்னா 2 into 22.4 லிட்டர். இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதான்னு சொல்லு. Yes, sir. ஸோ அப்போ அடுத்த 3 ஸ்டெப்பை நம்ம முடிச்சோம்னா ஆன்சர் நமக்கு வந்துடும். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன? லிமிட்டிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது லிமிட்டிங் ரியேஜென்ட்டை? given value 12 liter by stoichiometric volume 22.4 liter. So 12 by 22.4 இது 11.2 by 22.4. சொல்லு, எது சின்ன நம்பர்? ஹைட்ரஜனா குளோரினா? குளோரின். அப்ப இவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். இது புரிஞ்சிருக்கணும். இவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே சார், இதுவும் புரிஞ்சுது. அடுத்தது வாங்க சார். அடுத்தது வரேன் பாரு. ரியாக்டட் எழுதணும். கடைசியா ரிமைனிங் அப்படின்னு எழுதுவோம். சரி, ரியாக்டட் எழுத போறேன் பாருங்க சார். இவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் சொல்லிட்டீங்க. அப்ப இவன் given 11.2 லிட்டர் ரியாக்ட் ஆயிடும். ரிமைனிங் 0 லிட்டர்ஸ் இருக்கும். ரிமைனிங் 0 லிட்டர் இருக்கும். ஓகே, இப்ப எவ்வளோ ஹைட்ரஜன் ரியாக்டட் பாரு சார். குளோரின் தான் சார் லிமிட்டிங் ரியேஜென்ட். நான் வேற கலர் யூஸ் பண்றேன். குளோரின் தான் சார் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது பாரு. 22.4 லிட்டர் குளோரின்னா அது 22.4 லிட்டர் ஹைட்ரஜனை கேட்கும். இட் வில் ரியாக்ட் வித் 22.4 லிட்டர் ஹைட்ரஜன். ஸ்டாக்கியோமெட்ரியை பாரு, நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாரு. அப்ப 11.2 இது ரியாக்டட்னா அப்ப 11.2 கூட தானே ரியாக்ட் ஆகும். இல்லைன்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டு கண்டுபிடி. ஆன்சர் 11.2 லிட்டர். ஸோ கிவன் 12 லிட்டர் reacted 11.2 liter. How much liters is remaining? Remaining எவ்வளோ? 0.8 liter. இது புரிஞ்சுதா? புரியலன்னா சொல்லு, திரும்பவும் போட்டு காமிக்கிறேன். இது ஓகேவா? Yes, sir. ரைட். அடுத்தது how much of product is formed. இதெல்லாம் ப்ராடக்ட் இந்த இடத்துல வராது, இங்கதான் வரும் பாரு. ஸ்டாக்கியோமெட்ரி என்ன சொல்லுது நமக்கு? குளோரின்ங்கிற லிமிட்டிங் ரியேஜென்ட் எவ்வளவு ப்ராடக்ட்டை கொடுக்கும் தெரியுமா சார்? குளோரின் 22.4 லிட்டர்னா ப்ராடக்ட் 2 into 22.4 லிட்டர். எப்படி உனக்கு தெரியும் வருது பாரு. ஸ்டாக்கியோமெட்ரி சொல்லுது குளோரின் 22.4 லிட்டர்னா ப்ராடக்ட் 2 into 22.4 லிட்டர். எவ்வளவு குளோரின் ரியாக்ட் ஆச்சு? 11.2 லிட்டர் தான் ரியாக்ட் ஆச்சு. அப்படின்னா எவ்வளவு ப்ராடக்ட்? எக்ஸ் லிட்டர்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, ஆன்சர் 22.4 லிட்டர். இப்ப பாருப்பா, இப்ப சொல்லு இந்த ஆப்ஷன் எங்க மேட்ச் ஆகுதுன்னு. ஏவா பியா சியா டியா? D, sir. ஆப்ஷன் சி 0.8 லிட்டர் ஹைட்ரஜன் மீதி இருக்கும். அவங்க காம்போசிஷன் ஆஃப் த மிக்சரை கேக்குறாங்க. மிக்சர்னா எல்லாமே தான். காம்போசிஷன் ஆஃப் த மிக்சரை கேக்குறாங்க. அப்ப மீதி இருக்கிற ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாத்தையும் சொல்லணும். அப்ப பாரு, 0.8 லிட்டர் ஹைட்ரஜன், 0 லிட்டர் குளோரின், 22.4 லிட்டர் ப்ராடக்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா இப்ப எல்லாருக்கும்? Yes, வெரி sir. குட், சூப்பர். கொஸ்டின் நம்பர் 60 பாருங்க. 10 ml ஆஃப் gaseous ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன் என்ன? கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும் இருக்கிற காம்பவுண்ட். எத்தனை கார்பன் எனக்கு தெரியாது, எத்தனை ஹைட்ரஜன் எனக்கு தெரியாது. நான் அதனால எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஆன் கம்பஷன், கம்பஷன்னா ஹீட்டிங் வித் ஆக்சிஜன், gives கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வேப்பர். இதுவும் கேஸ், இதுவும் கேஸ், 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 நாலுமே கேஸ். அப்ப கவனிங்க, எல்லாமே கேஸா இருக்கும்போது இந்த 10 ml அதே மோல்ஸ்ல போட்டுக்கலாம். ஏன்னா அவகேட்ரோலான்னு ஒரு லா இருக்கு, இன்னைக்கு கிளாஸ்ல நடத்துறேன். அவகேட்ரோலா என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் கேஸா இருக்கும்போது, ஒரு ரியாக்ஷன்ல எல்லாருமே கேஸா இருக்கும்போது வால்யூமை மோல்ஸா சொல்லலாம். 10 ml 10 மோல்னு சொல்லலாம். சரி, 10 மோல்னு சொல்லலாம் சார். அப்ப அடுத்தது ஆக்சிஜன் சொல்லுங்க. அதை கொடுக்கல கொஸ்டின்ல, தெரியாது. இந்த இடம் உனக்கு தெரியாது, யூ டோன்ட் நோ திஸ். ஓகே,
அடுத்தது எத்தனை ml கார்பன் டை ஆக்சைடு? 40 ml கார்பன் டை ஆக்சைடு, 50 ml வாட்டர். இப்ப இத வச்சுக்கிட்டு தாராளமா நீ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணலாமே. பாரு, ரைட் சைடுல எத்தனை ஆக்சிஜன் இருக்கு சார்? 40 into 2 80 ஆக்சிஜன் இருக்கு. பிளஸ் 50, 80 பிளஸ் 50 130 ஆக்சிஜன் இந்த இடத்துல இருக்கு சார். அப்ப இந்த இடத்துல 130 டிவைடட் பை 2ன்னு போடலாமா சொல்லு? போடலாமா சொல்லு? இப்படி போட்ட 130 ஆக்சிஜன் வந்துருது இல்ல? புரிஞ்சது எல்லாருக்கும்? கமான் கமான். ஓகேவாடாமா? ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஈக்குவேஷன் எல்லாருமே 10ஆல டிவிசிபிளா இருக்காங்க. அதனால இந்த ஈக்குவேஷன் நான் 10ஆல டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணா என்ன ஆகும் பாரு? CxHy plus 13 by 2 O2 gives 4 CO2 plus 5 H2O. இது யாருக்காவது புரியாம இருக்கா? இமிடியட்டா பதில் சொல்லு. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. இப்ப பாருப்பா, how many carbons in the right side? How many carbons in the right side? 4. 4. So the value of x is 4. ஏன்னா இங்க 1 இருக்கு. So the value of x is 4. How many hydrogens in the right side? 10, sir. How many hydrogens in the right side? 10. 10. So the value of y is 10. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப C4H10 ஆப்ஷன் 4. புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்லுங்க. கமான் கமான் கமான். Yes, sir. சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது. இது அப்படியே தான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கும். பரவாயில்ல, திரும்பவும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணு. ரைட்டா? ரைட். கொஸ்டின் நம்பர் 61. 500 ml of a gaseous hydrocarbon been burnt. சரி பாரு, ஏதோ ஒரு ஹைட்ரோகார்பன். அப்ப CxHy burnt. It gives carbon dioxide and water vaporன்னு தெளிவா கொடுக்குறான் பாரு. சரி, இது லிட்டர்ல இருக்கு, இது லிட்டர்ல இருக்கு. அப்ப இதையும் லிட்டர்ல யூஸ் பண்ணு. 0.5 liters. ஓகே, இப்ப எழுதுறவா என்ன கொடுக்குறாங்க பாரு. இது வந்து 0.5 லிட்டரா? 0.5 லிட்டர்னா 1/2 லிட்டர். சரி, கார்பன் டை ஆக்சைடு 2.5 லிட்டரா? 2.5னா 5/2ன்னு எழுதலாம் சார் ஈஸியா. இது 3 லிட்டர். இது எனக்கு தெரியாது சார். ஐ டோன்ட் நோ திஸ் சார். அதை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். ஐ வில் ஃபைண்ட் திஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல இது வரைக்கும் சொன்ன விஷயம் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. கொஸ்டினை பார்த்து ஒரு ஈக்குவேஷன் எழுதணும். எல்லாருமே கேஸ். இந்த ஈக்குவேஷன்ல எல்லாருமே கேஸா இருக்கும்போது வால்யூம் மோல்ஸ்ல எழுதலாம். அப்ப 500 ml ½ லிட்டர்னு எழுதியிருக்கேன். 2.5 லிட்டரை 5/2 லிட்டர்னு எழுதியிருக்கேன். 3 லிட்டரை 3 லிட்டர்ஸ்னு எழுதியிருக்கேன். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அடுத்தது ஆக்சிஜனை பாக்குறேன் பாரு. இங்க எத்தனை ஆக்சிஜன் இருக்கு ரைட் சைட்லன்னு சொல்லுங்க சார். 5/2 into 2 plus 3 into 1. So answer 5 plus 3. 8 ஆக்சிஜன் இருக்கு ரைட் சைட்ல. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமாவா இல்லையா சொல்லுங்க? அப்ப இந்த இடத்துல 4 இருந்திருக்கணும். அப்பதானே 8 மேட்ச் ஆகும். புரிஞ்சதா எல்லாருக்கும்? Yes, sir. வெரி குட், சூப்பர். அடுத்தது, இப்ப இந்த ஈக்குவேஷனை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்படி மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? CxHy 8 ஆக்சிஜன் 5 CO2 plus 6 H2O. புரிஞ்சுதா? ஓகேவா? இப்ப பாரு, இங்க 1 இருக்கு. அப்ப ஈஸியா நான் எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிச்சிருவேன். எக்ஸ் எவ்வளவு? ரைட் சைடுல எத்தனை கார்பன் இருக்கு சொல்லு? 5. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 5. 5. ரைட் சைடுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு சொல்லு? 12. அப்ப ஒய்யோட வேல்யூ என்ன? 12. So in the question can answer option 4. So in this session we are going to focus mainly on empirical formula and molecular formula. Sir, what is the empirical formula and what is the molecular formula? Right. I'll tell you what is the molecular formula first. ஏன்னா உங்களுக்கு molecular formula பத்தி தெரியும். Molecular formula of water அப்படின்னா H2O. Carbon dioxide molecular formula CO2 அப்படின்னு சொல்லுவேன். அப்ப molecular formula என்ன? Sir, the formula that gives exact number of atoms present in a molecule is called as molecular formula, sir. Exactly how many hydrogens are present, how many oxygens are present, how many carbons are present அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ற ஃபார்முலா molecular formula. What is an empirical formula? Empirical formula is nothing but the simplest ratio of
atoms present is expressed by this empirical formula. Sir, I cannot understand, sir. Now I'll give you an example so that you will easily understand. You know glucose, right? What is the formula of glucose? Come on, anyone? What is the formula of glucose? C6H12O6. Very good. C6H12O6. This is the formula which is called as molecular formula. Why, sir? Abdina, in glucose, there will be 6 carbon atoms. There will be 12 hydrogen atoms. There will be 6 oxygen atoms. Then only it is glucose. Then only it is glucose. Now I am going to write the empirical formula. As a common factor, I can take 6 outside. So if I take 6 outside, this is the formula of glucose. That means if there is 1 carbon, there will be 2 times of hydrogen and 1 time of oxygen. So 1:2:1 அப்படிங்கிற ரேஷியோல சொல்ற ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இப்போ உனக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட் இருக்கிறவங்க மட்டும் கொஸ்டின் கேளு. அடுத்தது எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ் எவ்வளோ சார்? கார்பன் 12 சார், 2 ஹைட்ரஜன் 2 × 1 ஃபார் ஹைட்ரஜன் சார், பிளஸ் 16 ஃபார் ஆக்சிஜன் சார். எல்லாத்தையும் சேர்த்து ஆன்சர் 30. ஸோ 30ங்கிறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். மாலிகுலர் ஃபார்முலா மாஸ் எவ்வளோ வருது பாருங்க சார். 6 × 12 ஃபார் கார்பன், பிளஸ் 12 × 1 ஃபார் ஹைட்ரஜன், பிளஸ் 6 × 16 ஃபார் ஆக்சிஜன். எல்லாத்தையும் ஆட் பண்ண ஆன்சர் 180 கிராம்ஸ் வரும். ஸோ அப்ப இந்த ஃபார்முலாவை 6ஆல மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். அதே மாதிரிதான் இந்த வெயிட்டை 6ஆல மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்குதா? Is it true? Therefore, I can write a formula. Empirical formula mass into 6 is equal to molecular formula mass. எழுதலாமா எழுதக்கூடாதா சொல்லுங்க? எழுதலாம். இது குளுக்கோஸ்க்கு. வேற யாராவது இருந்தா எனக்கு என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால நான் 6க்கு பதிலா போடுறேன் n அப்படின்னு போடுறேன். So this is a very 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 important formula. So empirical formula mass into n times is equal to molecular formula mass. இந்த ப்ராப்ளத்துல இந்த n ஓட வேல்யூ 6ன்னு வந்திருக்கு. இந்த ப்ராப்ளத்துல n ஓட வேல்யூ 6ன்னு வந்திருக்கு. Are you able to get the point? Yes, sir. Right. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்டான ரிலேஷன் இருக்கு. என்ன சார் இது? இந்த மாலிகுலர் ஃபார்முலா மாஸ், மாலிகுலர் ஃபார்முலா மாஸ், இது மோலார் மாஸ், இது மாலிகுலர் வெயிட், எல்லாமே ஒண்ணுதான் இல்லையா? ரைட். இவனுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும், இந்த மாலிகுலர் வெயிட்டுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. Vapor density of a gas into 2 times is called as molecular weight of the gas. ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கான டெரிவேஷன் நான் இப்ப நடத்தல, அப்புறமா டீச் பண்றேன். ஸோ மாலிகுலர் வெயிட்னா இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சா போதும்? வேப்பர் டென்சிட்டி இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட்னு தெரிஞ்சா போதும். வேப்பர் டென்சிட்டி இன்டு 2 இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட்னு தெரிஞ்சா போதும். Shall I go for the next one? Yes, sir. இந்த ரெண்டு ஃபார்முலா மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நாம ப்ராப்ளம்ஸ் போட போறோம்ப்பா. ப்ராப்ளம்ஸ் போட போறோம். எப்படி சார் ப்ராப்ளம் போட போறோம் பாரு. கொஸ்டின் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, ஏ காம்பவுண்ட் contains 80% carbon and 20% hydrogen. Full stop. Find empirical formula. Empirical formula கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு டேப்லோ காலம் சொல்லி தர போறேன். எல்லாருமே கவனி. இந்த டேப்லோ காலத்தை ஃபாலோ பண்ணினா ஆன்சர் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் you have to write the element. Then you have to write the percentage. Then you have to write the atomic weight of the element. Then you have to calculate the moles. Then you have to calculate the relative moles. Then you have to check whether it is a whole number or not. So if you do all these things, then this problem is done. So இந்த கொஸ்டின்ல ரெண்டு பேர் தான் இருக்கான். யாரு? கார்பன் ஒருத்தன், ஹைட்ரஜன் ஒருத்தன். எவ்வளவு பர்சன்டேஜ் கார்பன்?
80% கார்பன். எவ்வளவு பெர்சன்டேஜ் ஹைட்ரஜன்? 20% ஹைட்ரஜன். சூப்பர், கண்டுபிடிக்கலாம் வா. வாட் இஸ் அட்டாமிக் வெயிட் ஆஃப் கார்பன் சொல்லுங்க? 12. What is the atomic weight of hydrogen? 1. Okay, very good பா. இப்ப மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? நேத்தே மோல்ஸ்க்கு so carbon is given 80%, hydrogen is given 20%. Atomic weight of carbon is 12 and atomic weight of hydrogen is 1. மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? கிவன் வெயிட் பை மாலிகுலர் வெயிட் தான் சார் மோல்ஸ். மாலிகுலர் தான் மாலிகுலர் வெயிட் போடலாம். இது ஆட்டம் இல்லையா? அப்ப என்ன போடணும்? கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட். கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட். ஸோ கிவன் வெயிட்டா இதை நினைச்சுக்க வேண்டியதான். ஏன்னா சார் வெயிட் சார் இது பெர்சன்டேஜ் சார் அப்படின்னா அவுட் ஆஃப் 100 கிராம்ஸ் 80 கிராம் கார்பனும் 20 கிராம் ஹைட்ரஜனும் இருக்குன்னு அர்த்தம். அவுட் ஆஃப் 100 கிராம்ஸ் 80 கிராம் கார்பனும் 20 கிராம் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். 100 கிராம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் 80 கிராம்ஸ் கார்பனும் 20 கிராம்ஸ் ஹைட்ரஜனும் இருக்குன்னு அர்த்தம். சரி, அப்ப பாரு, given weight by atomic weight. இங்க பாரு, given weight 20 by atomic weight 1. சோ இதுக்கான ஆன்சர் என்ன சார்? இதுக்கான ஆன்சர் 6.66 வரும். இதுக்கான ஆன்சர் 20 வரும் இல்லையா? ரைட். அடுத்தது ரிலேட் பண்ண போற ரிலேட்டிவ் மோல்ஸ். எப்படி ரிலேட்டிவ் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது? எப்படி ரெண்டையும் நான் ரிலேட் பண்றது சார்? இதுல எது சின்ன வேல்யூன்னு பாருங்க சார். அவனை வச்சுதான் ரெண்டு பேரும் ரிலேட் பண்ண முடியும். 6.66 தான் சின்ன வேல்யூ. அப்ப ரெண்டையுமே 6.66 டிவைட் பண்ணு. அப்படி டிவைட் பண்ணினா இங்க 1 வரும், இங்க ஆன்சர் 3 வரும். ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கு, நோ இஷ்யூஸ். சோ அப்போ உங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் 1 கார்பன் and 3 hydrogens. This is the empirical formula of the given data. Empirical formula of the given data. So 4 ஆப்ஷன்ல CH3 நம்ம ஆன்சரா செலக்ட் பண்ணணும். கிளியரா? ஓகே, இப்ப இந்த கொஸ்டினை பாருங்கப்பா. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க? கார்பன் 38.8% இருக்கு, ஹைட்ரஜன் 16% இருக்கு, நைட்ரஜன் 45.2% இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம டேபிள் காலத்துல அட்டாமிக் வெயிட் ஃபில் பண்ணணும். ரெஸ்பெக்டிவ் அட்டாமிக் வெயிட்ஸை ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? கிவன் வெயிட் by atomic weight. Given weight by atomic weight. Given weight by atomic weight. நடுவுல இருக்கிற ஆன்சர் 16 பார்த்தோன்னே தெரிஞ்சது. மேலே கீழ் நீ பொறுமையா டிவைட் பண்ண ஆன்சர் 3.23 வரும். ரைட், ஓகே. அடுத்தது ரிலேட் பண்ணணும். எப்படி ரிலேட் பண்ணது சார்? மூணுலயும் சின்ன வேல்யூ எதுன்னு பாருங்க சார். among the 3 answers smaller answer எதுன்னு பாருங்க சார். 3.23 தான். அதால எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க சார். அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா இது 1, இது 5, இது 1. அப்ப 1, 5 and 1 ஹோல் நம்பர்ஸ் தான் இருக்கு. அப்படியே எழுதலாம் சார். அப்ப ஒரு கார்பன், 5 ஹைட்ரஜன், ஒரு நைட்ரஜன். இதான் சார் ஆன்சர். சோ இந்த ஆன்சர் எங்க மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் 1ல மேட்ச் ஆகுது. அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1. ஓகேவா? ரைட், சூப்பர். இப்ப இந்த கொஸ்டின் உனக்கு புரிஞ்சிருக்கும்டா தம்பி. இப்ப நான் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். So now we are going to discuss about the same type of question in different ways. Okay. பாரு, they are asking a question. The simplest formula, empirical formula கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க? 50% of element X and 50% of element Y. So there are two elements, X and Y. Percentage, atomic weight, moles, relative moles, whole numbers. Sir, you fill the tabular column, the answer will be over, sir. Okay. What is the atomic weight of X? It is given in the question as 10. What is the atomic weight of Y? It is given in the question as 20. Now tell me how to calculate the moles. Given weight by atomic weight. Answer 5. Given weight by atomic weight. Answer 2.5. 2.5. Okay, va? Right. அடுத்தது ரிலேட்டிவ் மோல்ஸ். ரெண்டுல எது சின்ன நம்பர்? 2.5 தான் சின்ன நம்பர். So divide everybody by the smaller number. So the answer is 2 and 1. So it is whole numbers தான், no issues. Whole numbers தான். அப்ப X2, Y1 is your answer. Option 2. Option 2 is your answer. Okay, but now we will discuss this question. So an oxide of the metal அப்படின்னா மெட்டலும் ஆக்சிஜனும் இருக்கு. மெட்டல்
40%. அப்படின்னா ஆக்சிஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்லுங்க? 60%. வெரி குட், வெரி குட், வெரி குட். மெட்டலும் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கு. அப்ப மெட்டல் 40%, ரிமைனிங் 60 ஆக்சிஜன் அர்த்தம். சோ அடுத்த டேப்லெட் காலம் அட்டாமிக் வெயிட். மெட்டலோட அட்டாமிக் வெயிட் 24, ஆக்சிஜனோட அட்டாமிக் வெயிட் 16. சோ அடுத்ததான் நீ கண்டுபிடிக்க வேண்டியது மோல்ஸ், அடுத்தது ரிலேட்டிவ் மோல்ஸ், அது ஹோல் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணணும். சோ பாருங்க, சால்வ் பண்ணலாம். ஓடியா ஓடியா ஓடியா. சோ மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்பா? கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட், கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட். சால்வ் பண்ணி என்ன கிடைக்கும்? 40 by 24னா 3 8s are 24, 5 8s are 40, 5 by 3. 5 by 3 ன்னு சொன்னா ஆன்சர் 1.66. அடுத்தது 60 by 60னா 4 4s are 16, 15 4s are 60. ஸோ 15 4 ஆல் டிவைட் பண்ற, 3 4s are 12, 7 4s are 28, 5 3.75, 3.75. சரி, ரெண்டுல எது சின்ன நம்பர்? 1.66. ஸோ ரெண்டுத்தையுமே அந்த 1.66ங்கிற சின்ன நம்பரால டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணின ஆன்சர் என்ன கிடைக்கும்? இது 1 கிடைக்கும். மேல 1.66 by 1.66 1 கிடைக்கும். 3.75 divided by 1.66 எவ்வளவு சார் கிடைக்கும்னா 2.25, 2.25 கிடைக்குது. ஓகே ஓகே. ஹோல் நம்பரா இருக்கா? இல்ல. ஹோல் நம்பரா இருக்கான்னு பார்த்தா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா தான் போடணும். அப்ப 1.66 ஓகே, 3.75 ஓகே, சேம் நம்பரால் டிவைட் பண்ற, இது வரைக்கும் ஓகே. 2.26 வருது, இதுவும் ஓகே. சரி, இத 1 இத 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோய, ஃபார்முலா M1O2 அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்ல. ஓகேவாமா? புரிஞ்சுதா? சரி, அப்ப என்ன பண்ணலாம்னா இத ஹோல் நம்பரா மாத்தணுங்கிறதுக்காக நான் 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏன் சார் 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க? நான் சொல்றேன் பாரு. 1 into 4 எவ்வளோ? 4. 2.25 into 4 எவ்வளோ? 9. அப்ப M4O9 இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இப்படியும் ஒரு ஆப்ஷன் இல்ல. அப்ப 4 ஆல மல்டிப்ளை பண்றது வேஸ்ட். சரி, இப்ப இப்படி பண்ணலாம். இந்த 2.25 நான் பாரு, கவனிப்பா. 2.25 நான் 2.3 எடுக்கலாம் இல்லையா? எடுக்கலாம் இல்லையா? இப்ப நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 1 3s are 3, 2.3 into 3 எவ்வளவுப்பா? 2.3 7. CM3O7. என்னடா இது இப்படி ஒரு ஆன்சர் இல்ல? நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கோம். என்ன தப்பு பண்ணிருக்கோம்? நான் பண்ண தப்ப நீங்களும் கண்டே பிடிக்கல. கொஸ்டினை ஒரு தடவை திரும்ப படிச்சுட்டு டேப்ல கலத்த பாரு, கண்டுபிடிச்சிடுவேன். என்ன தப்பு பண்ணிருக்கோம்? 40ங்கிறது யாரோட மாசு? ஆக்சிஜனோட மாசு. அப்ப 60ங்கிறது தான் மெட்டலோட மாஸ். புரிஞ்சதா எல்லாருக்கும்? நம்ம மாத்தி எழுதிட்டோம். காட் இட்? காட் இட்? எஸ் சார். 40% ஆக்சிஜன் இருக்கு, நாம 40% மெட்டல் எழுதிட்டோம். ரொம்ப பெரிய தப்பு. அப்படி பண்ணோம்னா ஆன்சர் வராது. அட்டாமிக் வெயிட் இது 24, இது 16. இப்ப வரும் பார். மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? 60 by 24. 60 by 24னா எவ்வளவு ஆன்சரு? 2.5. ஏன்னா 12 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணினா 2.5 வந்துடும். 5 by 2 வரும் அதனால. அடுத்தது 40 by 16 எவ்வளவு? இதுவும் 2.5. 8 ஆல் அடிச்சினா இதுவும் 2.5. அப்ப ஆன்சர் 2.5 by 2.5 1. 2.5 by 2.5 1. சோ அப்ப ஆன்சர் ஒரு M ஒரு O, MO. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 பா. சோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 40. சரி, பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க பாரு. 2.2 gram of a compound of phosphorus and sulfur. So 2.2 gram அப்படின்னா it is nothing but weight of phosphorus and sulfur. ஓகே, அதுல பாஸ்பரஸோட வெயிட் எவ்வளவு? வெயிட் ஆஃப் பாஸ்பரஸ் எவ்வளோ? 1.24 கிராம் இருக்கு.
தென் வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு கேக்குறாங்க. சரி, அப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. வெயிட் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ? வெயிட் ஆஃப் சல்ஃபர் எவ்வளோ? என்ன பண்ணணும்? we have to subtract. we have to subtract 2.20 கிராம்ல இருந்து 1.24 கிராம சப்ராக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா புரியலையா? இந்த இடத்துக்கு பதில் சொல்லுங்க லலிதா. ஓகேவா? Yes, sir. This is the weight of two people, phosphorus and sulfur. This is the weight of phosphorus alone. I need sulfur oda weight na. Sir, subtract sir. So 10 la 4 போச்சுனா 6, 9 la 7 sorry 1, 21 la 12 போச்சுனா 96. So 0.96 gram. So phosphorus oda weight 1.24 gram, sulfur oda weight 0.96 gram அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. இப்ப எம்பிரிக்கல் ஃபார்முலா கேக்குறாங்க. ரைட். சோ வெயிட் எனக்கு தெரியும்பா. வெயிட் எனக்கு தெரியும். நான் அப்ப மோல்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா இங்க பெர்சன்டேஜ் கொடுக்கல, இதை கொடுக்கல. இதுக்கு பதிலா வெயிட்ட கொடுத்துட்டாங்க. சோ அப்ப டேபிள் காலம் என்ன போட்டுடலாம்? வா, பாஸ்பரஸ், சல்ஃபர். டைரக்டா they have given you the weight instead of percentage. they have given you the weight. சோ அட்டாமிக் வெயிட் எழுது. அடுத்ததா மோல்ஸ் கண்டுபிடி. அடுத்ததா ரிலேட்டிவ் மோல்ஸ் கண்டுபிடி. அது ஹோல் நம்பரா இருக்கான்னு செக் பண்ணு. அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ணுங்க. சார் வெயிட் வந்து 1.24 பாஸ்பரஸ், 0.96 சல்ஃபர். அட்டாமிக் வெயிட் எவ்வளோ? சார் பாஸ்பரஸ்க்கு 31. யூ ஷுட் நோ தட். சல்ஃபருக்கு 32. யூ ஷுட் நோ தீஸ் டூ திங்ஸ். ஸோ அப்ப 1.24 டிவைடட் பை 31 பார்க்கும்போதே தெரியுது, இதை விட இது 4 டைம்ஸ். ஸோ கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட் ஆன்சர் 0.4ன்னு வரும். ஏன்னா இவனை விட 4 டைம்ஸ் மேல இருக்கான். இவன் 4 டைம்ஸ். அப்ப 0.4ன்னு வரும். ஏன்னா ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி இருக்கிறதுனால. ரைட். ஓகே. அடுத்தது ரெண்டாவதுக்கு மோல்ஸ் எப்படி கண்டுபிடிப்ப? கிவன் வெயிட் பை அட்டாமிக் வெயிட். ஸோ இதை விட அது 3 டைம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 3 டைம்ஸ் இருக்குன்னா 0. ஒரு தப்பு பண்ணிருக்கேன். மேல 0.04 வரும், மேல 0.03 வரும், கீழே 0.4ன்னு சொல்லிட்டேன். இட் இஸ் 0.04. ஏன்னா 2 டிஜிட்டுக்கு முன்னாடியில புள்ளி வச்சிருக்காங்க. ஒரு 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் இது புரிஞ்சுதா? Yes, sir. ரைட். இப்ப என்ன பண்ணணும்? சார் சின்ன நம்பர் இதான் சின்ன நம்பர். சின்ன நம்பரால ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. இந்த குழப்பம்லாம் வேணாம் நமக்கு. நான் என்ன சொல்றேன், அப்படியே இதை நீ டைரக்டாவே எடுத்துக்கலாம். அதாவது பாஸ்பரஸ் 0.04, சல்ஃபர் 0.03. ரெண்டையும் 100 மல்டிப்ளை பண்ணு. P4S3ன்னு ஆன்சர் எழுதலாம், தப்பே வராது. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. கிளியர்? ஓகேவா பாருங்க. இதுவே ஹோல் நம்பர் ரேஷியோல தான் வந்திருக்கு, அதனால டைரக்டா அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. Okay, sir. So now we will see a small concept and we will go for the next question. What is the concept, sir? அப்படின்னாக்கா percentage abundance. ரைட். ஸ்கிரீனை பாரு. இப்ப ஒரு காம்பவுண்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் மீத்தேன் வச்சுக்கோ. இதுல வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் கார்பன் இருக்குன்னு கேக்குறாங்க. ஆன்சர் என்ன சொல்லுவேன்? ஏதாவது ஐடியா இருக்கா? சொல்லுங்க. ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏன்னு ஒரு ஸ்டூடெண்ட், பின்னு ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? இவன் கிட்ட 10 rupees இருக்கு. இவங்கிட்ட 30 rupees இருக்கு. சரி, இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு ஆன்சர்? 40 rupees. ரைட். வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ? இந்த 40 rupeesல வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ? 25%. கரெக்டா பாரு. இதோட 25% இது. கரெக்டா பாரு. Yes, sir. இதோட 75% இது. B யோட கான்ட்ரிபியூஷன் 75%. புரிஞ்சுதா பாரு? ஓகேவா சொல்லுங்க. Yes, sir. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? சார்
பெர்சன்டேஜ் ஆஃப் ஏன்னு கேட்கும்போது ஏவோட வேல்யூ பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 100ன்னு போட்டா போதும் சார். 1/4 இன்ட்டு 100ன்னு போட்டா 25% வந்துடும். இதே தான்ப்பா இங்கேயும் பண்ண போறோம். பெர்சன்டேஜ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க உன்ன. என்ன ஃபார்முலா தெரியுமா? வெயிட் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ், அவனோட வெயிட் பை டோட்டல் வெயிட் இல்ல மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மொத்த மாலிகுலோட வெயிட் இன்ட்டு 100ன்னு போட்டா பெர்சன்டேஜ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிரும். பெர்சன்டேஜ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இப்ப மீத்தேனுக்கு சொன்னாலே அதை நான் இங்க எழுதுறேன். மீத்தேன்ல பாரு, பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோயேன். இங்க எத்தனை கார்பன் இருக்கு? ஒரு கார்பன் இருக்கு சார், அதோட வெயிட் 12 கிராம். ஒரு கார்பன் இருக்கு சார், அதோட வெயிட் 12 கிராம். மொத்தமா எவ்வளவு இருக்கு? மொத்த வெயிட் எவ்வளவு சார்? கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 4 இன்ட்டு 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 16 கிராம் சார். மொத்தமா 16 கிராம் இன்ட்டு 100. ஸோ 12/16 இன்ட்டு 100. ஸோ 3/4 இன்ட்டு 100. 75% இங்க கார்பன் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? எஸ் சார். என்ன பாரு, பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்க கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டே பேர் தான் இருக்காங்க. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 100 வரணும்ல. வருதான்னு பார்ப்போம். ஹைட்ரஜன் எவ்வளவு இருக்கு? வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு சொல்லுங்க? இந்த காம்பவுண்ட்ல வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு? 4 பை டோட்டல் வெயிட் ஆஃப் த காம்பவுண்ட் எவ்வளவு? 16 இன்ட்டு 100. அப்ப 1/4 இன்ட்டு 100, அதாவது 25% வந்துருச்சு பாரு. ரெண்டையும் ஆட் பண்ணா 100%. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ரெண்டே பேர் தான் இந்த காம்பவுண்ட்ல கார்பன்ல இருக்காங்க. ரெண்டே பேர் தான் இருக்காங்கன்னும் போது ரெண்டையும் ஆட் பண்ணா 100%. புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப அப்ப ஒண்ணும் இல்லப்பா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது சார்? பெர்சன்டேஜ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னா என்ன ஃபார்முலா? அந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட் பை மொத்த மாலிகுலோட வெயிட் இன்ட்டு 100. அந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட் மொத்த மாலிகுலர் வெயிட் இன்ட்டு 100. இவ்வளவுதான்ப்பா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சா இந்த ப்ராப்ளம் போட்டுருவேன். வாங்க போடலாம். ஒரு ஜெயிண்ட் மாலிகுல், பெரிய மாலிகுலாம், அதுல பெர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் எவ்வளவா? 0.25 கொடுக்குறாங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல் 0.25. இந்த மெட்டலோட அட்டாமிக் வெயிட் எவ்வளவா? 59. இந்த மெட்டல் எத்தனை இருக்கான்? 1 ஆட்டம். நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் ஈக்குவல் டு 1. இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கார்பன் 1, அதனாலதான் 12 இன்ட்டு 1 இது. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் 4 இன்ட்டு 1 இது. புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி, அப்ப இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. மாலிகுலர் வெயிட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா சார்? இப்பதான் சார் சொல்லி கொடுத்தீங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் மெட்டல்னு சொன்னா வெயிட் ஆஃப் மெட்டல், அந்த மெட்டலோட வெயிட் பை மாலிகுலர் வெயிட் இன்ட்டு 100ன்னு ஃபார்முலா சொல்லி கொடுத்தீங்க சார். பெர்சன்டேஜ் எவ்வளவு பாரு? 0.25 இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் மெட்டல் எவ்வளோ சார்? 59 இன்ட்டு ஒரு மெட்டல் தான் இருக்குதான் பை மாலிகுலர் வெயிட் எவ்வளோ அதான் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு 100. ஸோ அப்போ மாலிகுலர் வெயிட்டை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு வா. 5900 டிவைடட் பை 0.25. கரெக்டா? கரெக்டா? யாருக்காவது 0.25 ரேஷியோல எழுதுனா எப்படி எழுதலாம் தெரியுமாமா? 1/4. வெரி குட். 1/4. டினாமினேட்டர் என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் கொண்டு போலாமா? அப்ப 5900 into 4, 23,600. This is your answer. Option 2 is your answer. Right. Question number 42 இது. பாருங்க, the number of atoms of chromium, oxygen கொடுத்திருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எலமெண்ட் எழுதுவோம், பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா பெர்சன்டேஜ் கொடுக்காம வெயிட்ல கொடுத்தாங்க. இப்ப வெயிட்ல கூட கொடுக்கல, ஆட்டம்ஸ்ல கொடுக்குறாங்க. குரோமியம் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கான்? 4.8 into 10^10 ஆட்டம்ஸ் இருக்குதான். ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குதான்? 9.6 into 10^10 ஆட்டம்ஸ் இருக்குதான். ஓகேவா? இப்ப இதுக்கு எப்படி சார் போடுறது? பார்க்கும்போதே பாரு, ரிலேட்டிவ் ரெண்டையும் ரிலேட் பண்றேன். சரி, இப்படி சொல்றேன் நான். ஒரு மோல் குரோமியம்னு சொன்னா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எழுதலாமா? எழுதலாமா? எஸ் சார். அதே மாதிரி பாரு, ஒரு மோல் ஓன்னு சொன்னா Na ஆட்டம்ஸ் எழுதலாமா? எஸ் சார். அப்ப ஆட்டம்ஸ் வச்சு மோல்ஸ் ரிலேட் பண்றாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்ல. சரி, அடுத்து இதை கம்பேர் பண்ணு. இவனை பார்க்கும்போது 48 2ஆல மல்டிப்ளை பண்ணா 96. அப்ப இங்க 1 ஆட்டம் இருந்தா
இங்க 2 ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? கரெக்டா? Yes, sir. அதாவது ஒரு குரோமியம் இருந்தா 2 ஆக்சிஜன் இருக்குன்னு அர்த்தம். ஆன்சர் ஆப்ஷன் 2. அவ்வளவுதான். இல்ல சார் நான் இதை போட்டு எனக்கு டீட்டெயிலா தெளிவா நீங்க நடத்தியே ஆகணும் அப்படின்னா நான் நடத்துறேன். எப்படின்னு பாரு. அது போய் தலையை சுத்திக்கிட்டு வரும். பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ குரோமியம் 4.8 into 10 power 10 atoms. ஆக்சிஜன் 9.6 into 10 power 10 atoms. சரி, இப்ப என்ன சொல்லி கொடுத்தோம்? ஒரு மோல் குரோமியம்னு சொன்னா அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இங்க 4.8 into 10 power 10 atoms கொடுக்குறாங்க. அப்ப எத்தனை மோல் குரோமியம்? எக்ஸ் மோல் குரோமியம். ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்ல மோல்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரிலேட்டிவ் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன். அப்ப x is equal to 4.8 into 10 power 10 divided by Na atoms. இத்தனை ஆட்டம்ஸ் பா. சார் இந்த Na 6 into 10 power 20 எல்லாம் போடலாமா? போடலாம். ரொம்ப டைம் எடுக்கும், தேவையில்லை. அதனால மோல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 4.8 into 10 power 10 by Na இதான் மோல்ஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? Yes, sir. இப்ப கீழே எவ்வளவு வரும் சொல்லு? 9.8 into 10 power 10 by Na வரும். கரெக்டா பாரு? கரெக்டா பாரு? இதே மாதிரி போடு. கீழே 9.6 into 10 power 10 வரும். கரெக்டா? Correct. சூப்பர்ப்பா. இப்ப ரிலேட் பண்ண போறோம். ரிலேட் பண்ணும்போது என்ன செய்யணும்னு சொல்லிருக்கேன்? ரெண்டுத்துல சின்ன நம்பரால ரெண்டையும் டிவைட் பண்ணு. இது ரெண்டையும் பாரு. இது ரெண்டுல எது சின்ன நம்பர் சொல்லு? மேல இருக்கிறதா கீழே இருக்கிறதா? எது சின்ன நம்பர் சொல்லு? மேல இருக்கு. இவனாலே டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 1 வரும். இவனை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 2 வரும். புரிஞ்சுதா? அதை தான் நான் ஒரே ஸ்டெப்ல இது 1 இது 2 CrO2 சொல்லிட்டேன். ஓகே ரைட். ஸோ அடுத்ததா பார்க்க போற கான்செப்ட் ஈக்குவலன்ட் வெயிட்னு சொன்னோம் இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகே, ஈக்குவலன்ட் வெயிட். ஸோ ஐ நோ அட்டாமிக் வெயிட். அட்டாமிக் வெயிட்னா வெயிட் ஆஃப் ஒன் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் அட்டாமிக் வெயிட் சார். மாலிகுலர் வெயிட்னா என்ன? வெயிட் ஆஃப் ஒன் மாலிகுல் இஸ் கால்ட் அஸ் மாலிகுலர் வெயிட். ஈக்குவலன்ட் வெயிட்னா என்ன? யாரா சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியுமா? Weight of one equivalent of the substance. சார் இது என்ன சார்? இது புதுசா ஒண்ணு கிளப்புறீங்க. ஒன் ஈக்குவலண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ்னா என்ன சார்? பார், இப்ப ஐ எம் டேக்கிங் HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இவன் எத்தனை H+ கொடுப்பான் சொல்லுங்க? 1 H+ டோனர். கரெக்டா? கரெக்டா? ஐ எம் டேக்கிங் சல்பூரிக் ஆசிட். இப்ப சொல்லு, இவன் எத்தனை H+ தருவான்? பதில் சொல்றா? Yes, 2H+. 2H+. ஒரே ஒரு மாலிக்யூல் 2 H+ கொடுக்கும். அப்ப சார் இதுவும் ஆசிட் தான் சார், இதுவும் ஆசிட் தான் சார். ஆனா என்ன வித்தியாசம்? இவன் ஒருத்தன் ஒரு H+ தருவான் சார், ஆனா இவன் ஒருத்தன் 2 H+ தருவான் சார். அப்படின்னா when comparing both H2SO4 is 2 equivalents. கரெக்டா சொல்லுங்க. இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் 2 மடங்கு பலசாலி. ஆமாவா இல்லையா? ஆமா சார். அப்ப இதோட வெயிட் என்ன சார்? ஹைட்ரஜன் 1 குளோரின் 35.5 ஆட் பண்ணா 36.5. சோ 36.5ங்கிறது 1 ஈக்குவலண்டோட வெயிட். இவனோட வெயிட்ல ஆட் பண்ணு. ஹைட்ரஜனுக்கு 2, சல்ஃபருக்கு 32, ஆக்சிஜனுக்கு 4 into 16 ஆட் பண்ணி 98 கிராம். 98 கிராம்ங்கிறது 2 ஈக்குவலண்டோட வெயிட். புரியுதாப்பா? புரியுதாப்பா? பாரு, HCl மாலிகுலர் வெயிட். HCl ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு சொல்லுங்க? நீங்க தான் ஆன்சர் கொடுக்கணும். HCl ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு? 36.5. வெரி குட், 36.5 கிராம். அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிடினுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளவு? 98 grams. 98 கிராம். சூப்பர். ஆனா இது ஒரு ஈக்குவலண்டோட வெயிட், இது 2 ஈக்குவலண்டோட வெயிட். கரெக்டா? கரெக்டா? எஸ் சார். ஓகே. அப்ப ஒரு ஈக்குவலண்ட் HCl ஓட வெயிட் எவ்வளவு சொல்லுங்க? மனப்பாடம்லாம் நீங்க எதுவும் பண்ணணும், அப்படியே பார்த்து பார்த்து சொல்லு.
ஒரு 36. ஈக்குவலன்ட் HCl வெரி குட் 36.5 கிராம்ஸ். ரெண்டு ஈக்குவலன்ட் சல்பூரிக் ஆசிடோட வெயிட் எவ்வளவு சொல்லு? 98 grams. வெரி குட் சூப்பர். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஒரு ஈக்குவலன்ட் சல்பூரிக் ஆசிடோட வெயிட் எவ்வளவு? 46 grams. 36.5. 98/2 49. புரிஞ்சுதான் பாருங்க எல்லாரும். எல்லாருமே புரிஞ்சுதான் பாரு. நிதானமா பாரு, தப்பே இல்லை. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான கான்செப்ட். டைம் எடுத்துக்கோ, எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கோ. தெளிவாயிட்டு நம்ம அடுத்ததுக்கு போவோம். சார், ஒரு HCl ஓட வெயிட் 36.5 சார். அது ஒரு ஈக்குவலன்ட்னு சொன்னீங்க. அப்ப HCl பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் வெயிட்னாலும் 36.5 தான், ஈக்குவலன்ட் வெயிட்னாலும் 36.5 தான். இது உங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா சல்பூரிக் ஆசிட் இருக்குல்ல சார், இதுக்கு மாலிகுலர் வெயிட் 98, ஆனா ஈக்குவலன்ட் வெயிட் எவ்வளோ? 98/2. 98/2. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க. Yes, sir. So one doubt, sir. சொல்லுப்பா. Equivalent weight எப்பயுமே வந்து ஹைட்ரஜனுக்கு தான் கண்டுபிடிக்குமா சார்? அதை அடுத்ததா சொல்றேன்டா தம்பி. இந்த காம்பவுண்டுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லு, அடுத்தது உடனே சொல்லிடுறேன்டா. Yes, sir. ஓகே ரைட் சார், இது புரிஞ்சுது சார். அப்ப ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன் சார். என்ன ஃபார்முலா? ஈக்குவலன்ட் வெயிட்னா மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் H பிளஸ் அயான்ஸ். சொல்லலாம். கரெக்ட். இந்த ஃபார்முலா யாருக்கு தெரியுமா கரெக்ட்? ஆசிட்ஸ்க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் சார். அப்ப பேசிஸ்க்கு நான் என்ன சார் ஃபார்முலா யூஸ் பண்றது? பாரு, பேசிஸ்னுடைய ஈக்குவலன்ட் வெயிட் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆன்சர் சொல்லுங்க யாராவது. OH minus. OH minus ion. வெரி குட். நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ். ரைட்டா? சோ ஆசிட்ஸ்க்கு நம்பர் ஆஃப் H பிளஸ் அயான்ஸ் ஃபார்முலா போட்டுக்கலாம் சார். பேசஸ்க்கு நம்பர் ஆஃப் OH மைனஸ் அயான்ஸ் ஃபார்முலா போட்டுக்கலாம் சார். இந்த மாதிரி நிறைய எழுதிட்டே போலாம். ஈக்குவலன்ட் வெயிட் அப்படின்னா மாலிகுலர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ்ட். யார் எலக்ட்ரானை லூஸ் பண்ணுவா சார்? ரெடியூசிங் ஏஜென்ட் தான் சார் எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அப்ப கேள்வி பாரு, ஒரு ஆசிடுக்கு நீ ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணுமா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒரு பேஸுக்கு ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணுமா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணுமா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதா? Yes, sir. Equivalent weight is equal to molecular weight divided by number of electrons gained. இது யாருக்கான வெயிட் ஃபார்முலா? Oxidizing agent. வெரி குட். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணுமா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சார். இந்த மாதிரி ஆளுக்கால் மாறிக்கிட்டே இருக்கும் ஃபார்முலா. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதான் மட்டும் இப்போதைக்கு பதில் சொல்லுங்க. Yes, sir. Yes, sir. எஸ், இதுதான்ப்பா விஷயம். இத அடுத்த கிளாஸ் வரும்போது நான் உள்ள வந்தது இதெல்லாம் கொஸ்டின் கேட்பேன். இதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா மட்டும்தான் அடுத்த ப்ரொசீட் பண்ணுவேன். இல்லைன்னா நான் திரும்பவும் ஏற்கனவே நடத்தி முடிச்சதுல இருந்து கொஸ்டின்ஸ் போட ஆரம்பிச்சிருவேன். இதோட நம்ம கிளாஸ் எப்ப